கண்ணூர் பன்னாட்டு வானூர்தி நிலையம். இது கேரள மாநிலத்தின் 4வது பன்னாட்டு வானூர்தி நிலையம். கண்ணூர் மாவட்டம் தலசேரி தாலுகாவில் மட்டனூரில் அமைந்துள்ளது. இந்த இடம் முற்காலத்தில் அடர்ந்த வனப்பகுதியாகவும் மலைப்பகுதியாகவும் இருந்தது. அதனை சமன் செய்து வனங்களை அழித்தே இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த வானூர்தி நிலையம் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வியாபார பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த வானூர்தி நிலையத்தில் இந்திய விமானப்படையின் ஒரு விமானமே 29 பிப்ரவரி 2016ஆம் ஆண்டு தரையிறக்கப்பட்டது. இங்கு முதல் பயணிகள் விமானம் போயிங் 737 ரக விமானம் 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி துவங்கப்பட்டது. அந்த ஏர் இந்தியா விமானம் இங்கிருந்து அபுதாபிக்கு இயக்கப்பட்டது. கண்ணூரில் 1935ஆம் ஆண்டு முதலே விமான ஓடுதளம் இருந்திருக்கிறது. இங்கு அப்போதைய டாடா ஏர்லைன்ஸின் நிறுவனத்தின் விமானங்கள் தரையிறக்கப்பட்டிருக்கின்றன. சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த சூழல். மற்ற பன்னாட்டு விமான நிலையங்களைப் போல் கூட்ட நெரிசலாகவும் பரபரப்பாகவும் இயங்காமல் இது சற்று சாந்தமாக இயங்குகிறது. மட்டனூரில் இது அமைந்திருக்கும் இடம் மூர்க்கன் பரம்பு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. மலையாளத்தில் மூர்க்கன் என்றால் நாகங்கள், நாக சர்ப்பங்கள். அவற்றின் காடுகளை அழித்தே இந்த பிரம்மாண்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு 2010 டிசம்பர் 17ஆம் நாள் அப்போதைய கேரள மாநிலத்தின் முதலமைச்சரான V.S. அச்சுதானந்தன் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இதற்காக மட்டனூரிலிருந்து சுமார் 1300 ஏக்கர் நிலமும் வெள்ளியம்பரம்பிலிருந்து 800 ஏக்கர் நிலமும் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரே நேரத்தில் 2000 பயணிகளை கையாளும் திறன் கொண்டது. 2300 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த வானூர்தி நிலையம் துவங்கி 9 மாதங்களிலேயே கிட்டத்தட்ட 10 லட்சம் பயணிகளை கையாண்டு சாதனை படைத்திருந்தது. இந்தியாவில் நமது தமிழகத்தில் மட்டுமே 4 பன்னாட்டு வானூர்தி நிலையங்கள் இருக்கின்றன. இதனை அடுத்து தற்பொழுது கேரளத்திலும் 4 பன்னாட்டு வானூர்தி நிலையங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த 2 மாநிலங்கள் மட்டுமே 4 பன்னாட்டு வானூர்தி நிலையங்களை கொண்டுள்ளது.